லேயாள் தன் கணவராலும் தன் சகோதரியினாலும் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவளை ஆசீர்வதித்தார். இன்றும் அநேகர் இதே சூழ்நிலையிலும் பலவித பாடுகள் வழியாய் கடந்து போகலாம். வேலை இல்லை, குழந்தை இல்லை, அழகும் இல்லை, சொத்து இல்லை, சொந்தங்கள் இல்லை, எல்லாரும் இருந்தும் யாரும் என்னை நேசிக்கவில்லை. வேலை ஸ்தலத்தில் மற்றவர்களால் அற்பமாய் நடத்தப்படுகிறேன் என்று நினைக்கலாம். கவலைப்படாதீர்கள், இயேசு உங்களை காண்கிறார். இந்த நிலை மாறாதா என்று புலம்பி அழுது அங்கலாய்க்கலாம். மனுஷர் உங்களை ஒதுக்கலாம், கர்த்தர் உங்கள் ஒதுக்குவதில்லை, அற்பமாய் பார்ப்பதில்லை. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். சிறுமையிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடே உட்கார செய்கிறார். லேயாளின் வம்சமான யூதாவின் கோத்திர வழியாய் கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர், உலக இரட்சகர் பிறந்தார். சிறுமைப்படுத்தப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்ட இருந்த லேயாளை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமேன்.